நிச்சயமாக எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்பட்டுரும் என் பேச்சை கேட்டிங்கன்னா. அது முன்னாடி நீங்கள் பிடிக்கலாம் மிகலாம் இருந்திருப்பீங்க, அது காலமாக நீங்கள் லிங்கமாக மாறிடுவீங்க. உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்ம எங்கேயும் தப்பு பண்ணுறோம், நம்ம துக்கம் சுகத்துக்கெல்லாம் நம்ம தான் காரணம், நாம் தான் ஏதோ கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துனுக்கிறோம், நாம் தான் நம்மளை சரி பண்ணாமல் இருக்கிறோம், நாம் தான் நம்மளை என்ன பண்ணல சரி பண்ணல, நம்ம அவமானப்படுத்தினுக்கிறோம், நாம மதிக்கலை. கிருத்தியார் மதிக்கலைன்றது தான் ரெண்டாவது விஷயம். யார் மதிக்கலை? உங்களுக்கு மதிக்கலைன்னு தெரியும். நீங்கள் இது வரைக்கும் உங்களை மதிப்பு கீழே நடத்திருப்பீங்க. என் பேச்சை கேட்டவுடனே உங்களுக்கு ஏற்பட்ட நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒருத்தன் அல்லது நான் ஒருத்தி இருக்கிறேன், நான் மதிப்பு மிகுந்தவோ, நான் ஒரு சராசரி இல்லை, நான் வாழ வந்திருக்கிறேன், நான் வாழணும், என் வாழ்க்கைக்கு நான் தான் காரணம், என் மகிழ்ச்சிக்கு நான் தான் காரணம், என் கொண்டாட்டத்துக்கு நான் தான் காரணம், நான் தான் என்னை இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நன்மை தானே அப்படி தெரிஞ்சா?